இந்த கோட்டையை கொளுத்த உத்தரவிட்ட காளிமண்ண இப்போ அது வேணான்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு அடையாளம் தான் காளியோட இந்த முத்திர மோதிரம். கிழவா, நான் நம்ப தயாரா இல்ல. காளியோட தளபதினா என்கிட்ட உன் சூழ்ச்சியா? சூழ்ச்சி இல்ல தம்பி. Yeah!
வணக்கம் காளிமண்ணா. உட்காருங்க. இந்த தலையூர் காளி தேவைன்னா தவறு கூட செய்வான். ஆனா தர்மத்துக்கு விரோதமா ஒருபோதும் செய்ய மாட்டான். மாயவர்கிட்ட கொடுத்து அனுப்பின என் முத்திர மோதிரம் மலக்கொழுந்தார் குடும்பத்து குலக்கொழுந்துகளை காப்பாத்த பயன்பட்டதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனா எங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையே உள்ள பகை என்னைக்குமே தீராது. பழி வாங்கும் படலமும் ஓயவே ஓயாது. அது ஓயணும். ஒத்துமை உதயமாகணும்னு தானே நானும் ஓயாம போராடிக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு அலுப்பும் இல்லை, சலிப்பும் இல்லை. இனியும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கிற என் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். காளிமண்ணா, மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவுல சகோதர யுத்தம் கூடாதுன்னு தானே கிருஷ்ண பரமாத்மா பாடுபட்டாரு. எங்க பாடுபட்டாரு? அவர்தான் மகாபாரத போரையே தூண்டி விட்டாரு. அவர் மாதிரி தானே நீங்களும். இந்த தலையூர் காளி பரம்பரைக்கும் பெரிய மலை குழந்து பரம்பரைக்கும் இடையே கிருஷ்ண பரமாத்மாவா இருந்து மகாபாரத போரையே நடத்துறீங்க. பாரத போரோ ராமாயண போரோ முடிவு நல்லதா இருக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். டேய், சின்ன மலை குழந்தை வராரா? எவ்வளவு நாளாச்சு உங்களை எல்லாம் பார்த்து. வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க. தாமரை, அருக்காணி, யாரு வந்திருக்காங்க பாரு. தாமரை, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு. தாமரை, தாமரை, அவன் திட்டல. எப்படிமா இருக்க? எப்படி இருக்க?
அருக்காணி என் பொண்ணு. வணக்கம். தாமரை, இங்க பாரு, அது வையம் பெருமாள் உன் மருமக, அது முத்தாயி, இது பவளாயி. இந்த தம்பி இல்ல, இவங்கதான் முத்தாயும் பவளாயும் 2 முறை உயிரை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கே கட்டி கொடுக்கறதா சொல்லிட்டேன். அப்போ என் சபதம் என்ன ஆகுறதுன்னு? உனக்கு தான் ஆம்பளை பிள்ளைகளே இல்லையாம்மா? யார் சொன்னது? என் பிள்ளைங்க உயிரோட தான் இருக்காங்க. நீ உன் முடிவை மாத்தி உன் பொண்ணுங்களை என் பிள்ளைங்களுக்கு தான் கட்டி தரணும். நீ மறுத்தாலும் நான் என் சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீருவேன். சபதமாவது வெங்காயமாவது. என்னுடைய குறிக்கோள் நம்ம சமூகங்கள்ல எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அன்னைக்கு மணமண்டபத்தை விட்டு வெளியேறினதுல இருந்து தாமரையும் குண்டுடையானும் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. இந்த கொங்கு வேளாளர் குலச்சில் எதிர்வந்த எத்தனையோ துயரங்களை கடந்து பெரியமலை கொழுந்து கவுண்டர் குடும்பத்தார் இவளையும் இவள் கணவரையும் விரட்டி அது கிடக்கட்டும், இன்னைக்கு அந்த குடும்பத்தையே வரவேற்று உபசரிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறான்னா அது பெண்மைக்கும் அவளோட திண்மைக்கும் கிடைச்ச வெற்றி இல்லையா? எதையும் எளிதா நம்புற அப்பாவி கணவனை பாதுகாத்து எல்லாரும் பாராட்டும்படி குன்றுகள் நிறைஞ்ச இந்த பகுதிக்கு தலைவனாக்கி குன்றுடையான் என்று புகழ் சேர்த்த பெருமை தாமரை நாச்சியாருக்கு தானே. தங்களுக்கு வாரிசு வேணும்னு இந்த 2 பேரும் கும்பிடாத கோயில் இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு செல்லாத்தா கவுண்டரும் பெரியமலை கொழுந்து கவுண்டரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? சில ஜோதிட புழுவர்களை தயார் செஞ்சு மதுக்கரை செல்லியம்மனுக்கு தேர் செஞ்சு தேரோட்டம் நடத்தினா புத்திர பாகியம் உண்டாகும்னு சொல்ல வச்சாங்க. தேரோட்டமும் நடந்துச்சு. தேரியா நின்றுடுத்து என்னாச்சுன்னு பாருங்க. தேர் நின்று போச்சா? என்ன காரணம்? தெய்வ குத்தமா? தேரை நிலைக்கு சேர்க்கணுமே. இல்லைங்க, ஐயோ, இது பெரிய தெய்வ குத்தம். நீங்க என்ன செஞ்சாலும் தேர் அசையாது. இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா யாராவது ஒரு சுமங்கலி பொண்ணு இந்த தேர்கால்ல பலியாகணும். ஊர் மக்களுக்காக உயிரை கொடுக்க ஒரு சுமங்கலி பொண்ணு தயாரா? தயாரா? வாங்க, யாராவது வாங்க, ஊரை காப்பாத்துங்க. வாங்க, யாராவது வாங்களே. இந்த தேரோட்டமே நானும் என் கணவர் பிள்ளை வர வேண்டி நடத்துற நிகழ்ச்சி. அதனால நானே தேர்கால பலியாக தயார். நிறுத்துங்க, நிறுத்துங்க. இது தெய்வ குத்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நடக்கிறதெல்லாம் சதி. நான் இப்ப சரி பண்றேன். தாமரை எழுந்துருமா. இனிமே தேர் நல்லா ஓடும். இப்ப இல்லங்க தேர இல்லங்க. நெல்லியங்கோடா, இனியும் புள்ள வர வேண்டி ஊர் அலையாம உங்க உறையூர் மாளிகையில போய் சந்தோஷமா தங்கிருங்க. ஆண் பெண் உறவுல உருவாக வேண்டிய இன வளர்ச்சிக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவான் பாவம். புரியுதா?